அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். எல்லாரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பைபிள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எக்கோபக்கோட பொண்ணை வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிடுறான். ஸோ அவனே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அதை பத்தின டீடைல்ஸ் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். சரி வாங்க புத்தகத்துக்குள்ள போலாம். நம்ம எக்கோபக் இருக்காருல்ல, அவருடைய பொண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா தினால். ஓகேவா? அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகுது. அந்த நேரத்தில் அந்த நாட்டில் வந்து அரசருடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா எமோர். ஓகேங்களா? இந்த எமோர் இருக்காருல்ல, இவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். ஸோ இந்த பையன் தான் இவங்களை ரேப் பண்றாங்க. அந்த பையனுடைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்கோங்கிறது அந்த பையனுடைய பேரு. இவன் வந்து அந்த நம்ம தினால் வந்து நடந்து போறப்ப பார்க்கறான், ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரசரோட பையனாச்சுல டக்குன்னு அவன் தூக்கிட்டு போயிடுறான். அம்பாட்டு தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு, இன்னொன்று என்ன தெரியுமா, ரேப் பண்ணதோட நிப்பாட்டாம இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டையும் போய் சொல்றான். அப்பா இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருங்க, நீங்க வந்து எனக்கு அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆர்டர் மாதிரி போட்டு போறான். ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை தொடர்றதுங்கிறதே தவறு. ஆனா இந்த மாதிரி அரச குடும்பத்தில் பிறந்தோ இல்லை பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. நிறைய ஆண்கள் இன்னும் இந்த மாதிரி மைண்ட்ல இருக்காங்க. முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க. சரி இப்படியே கதைக்குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னா, இப்ப வந்து இந்த சிக்கோம் இருக்கான்ல, அவன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டான். ஓகேவா? எமோர். ஓகேவா? அந்த எமோர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம இந்த இதை வந்து போய் பேசி முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாரு நம்ம எக்கோபக்கை பாக்குறதுக்காக வராப்ல. ஸோ அப்படி வந்தவர் வந்து எக்கோபக்கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னே எக்கோபக் வந்து பயங்கரமா கோவப்படுறாப்ல. ஏன்னா இப்ப இந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டால, அதை வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரேப் பண்ணோன்னே என்ன ஆகுது, அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது, என்னடா பண்றது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இவங்க அண்ணன்களுக்கு தெரியாது. அவங்க வயல்ல இருந்தப்ப இந்த விஷயம் தெரியுது. அதாவது தோட்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு இது மாதிரி போகுது, தகவல் மாதிரி போகுது. போனோடனே அவங்க டென்ஷன் ஆகி அப்பதான் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த எமோர்ன்றவர் வந்து யாரே நம்ம எக்கோபக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு உங்களுடைய பொண்ணை கொடுங்க, என் பையன் வந்து உங்க பொண்ணை ரொம்ப விரும்புறான், அதனால இந்த மாதிரி தவறு நடந்து போச்சு, மன்னிச்சுக்கோங்க, நீங்க எப்படியாவது வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. எனக்கு வந்து உங்க பொண்ணை கொடுங்க, மருமகளாக்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. பட் அவர் வந்து யோசிக்கிறாரு நம்ம எக்கோபக், என்னடா அது இப்படி ரேப் பண்றதையும் பண்ணிட்டு வந்து இப்படி கேட்கறானே அப்படின்ட்டு. இதுல இவங்க அண்ணன்க வந்து பயங்கர கோபமா வர்றானுங்க. அவங்க டீம் போய் பேசுறாரு. அதே நேரத்தில் இந்த சிக்கோமாங்கிறதுக்கு வந்து அவங்ககிட்டலாம் பேசி, எனக்கு வந்து உங்க பொண்ணை பிடிச்சிருக்குது, எனக்கு வந்து உங்க தங்கச்சியை பிடிச்சிருக்கு, தயவு செய்து கட்டி கொடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா எனக்கு வந்து நீங்க உங்க பொண்ணை கொடுக்காம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த டயத்துல தான் இந்த எமோர் இருக்கார்ல, யாரு நம்ம சிக்கோமோட அப்பா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நீங்க வந்து ஒரு டீல் போட்டுக்குவோம், என்னன்னா உங்க பொண்ணை கொடுங்க, அதே மாதிரி நீங்களும் வந்து எங்க நாட்டில் இருக்கக்கூடிய எங்க பெண்களை வந்து எடுத்துக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, தாராளமா உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு எடுத்துக்கிறோம், அதாவது வந்து குடுக்கல் வாங்கல மாதிரி எங்க வீட்ல இருந்து பொண்ணு எடுத்துக்கோங்க, நீங்க உங்க வீட்ல இருந்து நாங்க பொண்ணு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசுறாரு. பட் அதுக்கும் அவர் ஒத்து வராம வந்து நம்ம எக்கோபக் யோசனை பண்ணிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல இந்த எக்கோபக்கோட பசங்க இருக்காங்களா, அவங்க சொல்றாங்க, இவன் ஆல்ரெடி காலில் இருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான்ல சிக்கோம், இவன்ட்ட சொல்றாரு, இங்க பாருப்பா, உனக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு நாங்க பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, முதல் விஷயம், நீங்க வந்து யாருமே விருதச்சேசனம் பண்ணவே கிடையாது, ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க, அதுவும் இல்லாம உன் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு. சரி ஓகே நாங்க பண்றோம் அப்படிங்கறதையும் ஒத்துக்கிறாங்க. சோ அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த டீல் ஒத்து போய் இந்த சிக்கோமும் எமோரும் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஓகே பொண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜ்ல தானே அவங்க விருத்தச்சேசனம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஊர் மத்தியில், அதாவது சிட்டிக்கு சென்டர்ல போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி விருத்தச்சேசனம் பண்ணணும்பா, அப்பதான் அவங்க வந்து பொண்ணும் கொடுப்பாங்க, நம்ம இதுல இருந்து பொண்ணு எடுப்பாங்க, இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இதுதான் அவங்களுடைய முறைன்னு வேற சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாருமே அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்க கூட்டத்துக்கு வந்து எல்லா ஆண்களும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் விருத்தச்சேசனம் பண்ணிக்கிறாங்க. பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, இந்த விருத்தச்சேசனம் பண்ணாங்கல்ல, இவங்களுக்கு வந்து காயங்கிறது சுத்தமா ஆறல. கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆச்சு அந்த காயம் ஆறாம அப்படியே இருக்குது. எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து யாருக்கு போகுது, நம்ம எக்கோபக்கும் அவருடைய பசங்களுக்கும் போகுது. அவருடைய பசங்க 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதுல ஒருத்தன் பேர் வந்து சிமியோன், இன்னொருத்தன் பேர் வந்து லோயும். சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா சிட்டிக்குள்ள போறாங்க. அதுவும் எப்படி, கையில வந்து கத்தியோட தான் போறாங்க. சோ அங்க போனோடனே இந்த பொண்ணு இந்த விருத்தச்சேசனம்லாம் பண்ணிருப்பாங்களா ஆண்கள், அவங்க எல்லாத்தையுமே வெட்டி சாச்சிடறானுங்க. அது போக அப்புறம் நம்ம எமோரு, அதுக்கப்புறம் சிக்கோம், இவங்க 2 பேரையுமே வந்து கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அவங்க தங்கச்சி வந்து அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் அவன் தங்கச்சி அங்கதான் வச்சிருப்பானுங்க. ஸோ அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி இவங்க கூட்டிட்டு வர்றப்ப சும்மா அந்த தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு வரலைங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டு அங்க இருக்கிற பெண்கள், குழந்தைகள் இவங்களையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற சொத்து மதிப்பு, அதாவது தங்கம், வைரம், வைடூரியம் இருக்குல்ல, இந்த மாதிரி பொருட்களையும் நல்லா அள்ளி எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ஆக மொத்தம் ஒரு நாட்டு மேல அறிவிக்கப்படாத ஒரு போரை செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக, தன் தங்கச்சி வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணப்பட்டிருக்கா, அவனுக்கே வந்து பொண்ணு கேட்கறான் பாரு, எவ்வளவு தைரியம்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல பழி வாங்குற மாதிரி பண்ணிருக்காங்க. இதை பாக்குற நம்ம எக்கோபக் ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அங்க உட்காந்து அப்பா முன்னாடி பாருங்கப்பா அப்படிங்கிறப்பதான் கேட்கறாங்க, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படியே பண்ணீங்களேடா, கொஞ்சமாவது யோசிச்சிங்களாடா, அந்த குழந்தைகளை பத்தி யோசிச்சிங்களா, எதை பத்தி யோசிக்காம நீங்க வாட்டுக்கு போய் எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு வந்திருக்கீங்க, ஏன்டா இப்படி எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. சோ இந்த டயத்துல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தேவன், அதாவது இயேசுநாதர் திடீர்னு காட்சி அளிச்சு நம்ம எக்கோப்ட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து இந்த கானான் தேசத்துல இருக்க
வேணாம், ஸோ நீ வந்து இந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் பொத்தோல் தேசத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் பார்க்குறாரு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் ஒய்ஃப் எல்லாரையும் கூப்பிட்டு வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்கப்பா, நம்ம வந்து இப்போ பொத்தோல் நகரத்துக்கு போகிற இந்த இடத்த விட்டு அது போக அங்கே போய் ஒரு பலிபீடம் கட்டி நான் வந்து இயேசுநாதரை வந்து வணங்க போகிறேன், எப்பயுமே அவர் என் கூடயே இருக்க போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து மற்ற தெய்வங்கள் வணங்குறதை நிப்பாட்டிருங்க தயவு செய்து, அப்படி ஏதாவது இருந்தாலும் எடுத்து கொடுங்க, அது இங்கேயே வந்து இது பண்ணிட்டு நம்ம சுத்தபத்தமாக வந்து நல்ல ஒரு பாவத்தை கழிச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இதை கேட்டவங்களும் அவங்க எடுத்துட்டு வந்த சில தெய்வங்கள் பிறந்த நகை காதில் போடும்ல அது வளையல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா இனிமேல் இது எதுவுமே நம்ம அணியக்கூடாது, எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனிதனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாமி கும்பிட்ற மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டினில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த வளையல் போடுறதோ இல்லை பொட்டு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணமும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஸோ கொடுத்துனே அவர் வந்து டக்குன்னு ஒரு மரத்துக்கீழே போட்டு அந்த கால்வாய் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அங்கனக்குள்ளே போட்டு எல்லாம் புதைச்சிட்டு போயிடுறாரு. ஸோ இவர் கிளம்பி நேராக பொத்தோல் சிட்டிக்கு தான் போகிறாரு. அங்கே போய் எங்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து நம்ம இயேசுநாதர் அந்த பொத்தோலில் வந்துட்டு ஒரு குகைக்குள்ள காட்சி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த குகையிலே ஒரு பலிபீடத்தையும் கட்டி அங்கே பக்கத்துலேயே ஒரு இடத்தையும் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிறாப்புல அப்படியே தன் குடும்பத்தோடையே அந்த இடத்துக்கு வந்து புதுசாக ஒரு பேரு வைக்கிறாரு. என்ன பேர் அப்படின்னா எல் பொத்தோல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ஸோ இப்போ இவர் வந்து யாரு, நம்ம எக்கோப் வந்து நேராக போய் அங்கே பலிபீடம் கட்டி ஆல்ரெடி வந்து கும்பிட்டு இருக்காரு, லைஃப் ஸ்டைல வந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் நம்ம இயேசுநாதர் வந்து யாருக்கு, நம்ம எக்கோப்புக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து இங்கே பாருப்பா, இப்போ வரைக்கும் நீ எக்கோப்னு பேர் வச்சிருக்க, உன்னோட பேர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், இனிமேல் வந்து இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னுடைய பேர். ஸோ இனிமேல் அப்படி தான் உன்னை எல்லாரும் கூப்பிடணும், இந்த பேரையே பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி வச்சுட்டு போறாரு. இந்த ஸ்டேஜில் நம்மளால கொஞ்சம் உருகி அவரை வந்து மனம் உருகி வேண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்கே வாழ்ந்துட்டு இப்போ பொத்தோல்ல இருந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறாப்புல. எபிரத் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு இதுக்கு போறாப்புல, கிராமம்னு வச்சுக்கோங்க ஓகேவா, அந்த இடத்துக்கு போறாப்புல. ஸோ இங்கே அங்கே போகும்போது இவங்க டிராவல் பண்ணி அந்த காலத்தில் நடந்து தானே போகணும். ஸோ அது மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜில் ரஹோல்னு வந்து நம்மளுடைய எக்கோபோட ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, இரண்டாவது ஒய்ஃப், அவங்க தான் வந்து இவர் லவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் குழந்தை பிறகுற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வலி வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ பெற்ற பிறகு அந்த வலி இருக்கும்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த பிரசவானோடனே அந்த பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயின் எல்லாம் இருக்கு ரொம்ப, அவங்களால அந்த காலத்தில் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இது கிடையாதுல்ல, அவங்க என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரஹோல் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அந்த வேதனை தாங்க முடியாமலே வந்து இறந்துடுறாங்க. அதாவது ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டு இறந்துடுறாங்க. அப்படி இந்த ரகோல் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா தான் பெத்த பையனுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. பட் இந்த பேரை நம்ம எக்கோப் இருக்காருல்ல, அவர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாரு. எப்படின்னா பொன்னியமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிடறாரு. என்னன்னா அவங்க வச்ச பேர் வேற, இவர் வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சிடறாப்புல. சரி இப்போ இவர் பேரும் வச்சுட்டாரு. அந்த நேரத்தில் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டார்ல, அப்போ புதைக்கணும்ல, அப்போ அந்த ரோட்டு ஓரமாகவே ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கனக்குள்ள புதைச்சிடுறாரு. புதைச்சிட்டு அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு கல் வந்து எடுத்து அங்கே வச்சிடறாரு. வச்சு இதுதான் வந்து நம்ம ரகோல புதைச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல, அதுக்காக வச்சுட்டு போறாப்புல. ஸோ அந்த இடம் இன்னும் இருக்கிறதாக போட்டிருக்குது பைபிளில். ஸோ தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன சடங்குலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ அந்த ஏதேர் அப்படிங்கிற தேசம் இருக்குல்ல, அங்கே வந்து ஏதேன்ற ஒரு கோயில் இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் கிழக்கு சைடில் வந்து இவர் வந்து ஒரு கூடாரத்தை போட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்குறாப்புல. அப்போ இந்த ரூபன் அப்படின்னு இன்னொரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்மைவேல், அதாவது யாக்கோபுக்கு இருக்காருல, இவருடைய பையன் தான் போல இருக்கு. ஸோ இந்த பையன் என்ன பண்றான்னா அவங்க அப்பாவோட வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணான பில்கான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு கூட வந்து இவர் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு. இதை கேட்டோடனே அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாப்புல, என்னடா இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு அதுக்கான தண்டனையை தன் பையனுக்கு கொடுத்துறாரு. இப்போ என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து எக்கோபக், அதாவது வந்து தம்பியோட குடும்பத்தை பத்தி தான் பார்த்தோம். இவருக்கு அண்ணன் ஏசான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் சொல்லாம இருந்தாங்க. ஸோ இனிமே அதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுங்க, நம்ம ஒருத்தரை ஏமாத்தினா நமக்கு பின்னாடியே ஒருத்தர் ஏமாத்த வருவான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஆக்சுவலி நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த எக்கோபக் இருக்கார்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அண்ணனை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை முதற்கொண்டு, அதாவது அவங்க அண்ணனுக்கு வர வேண்டிய எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இவர் ஆட்டையை போட்டுருப்பாரு. ரைட்டா? அப்ப இவர் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அண்ணனுக்கு பயந்து அந்த இடத்த விட்டு போறாப்ல. யாரே இவங்க அம்மாவோட பேச்சு கேட்டு உன் மாமா வீட்டுல போயிருப்பா, அதாவது ஏன் அண்ணன் வீட்டுல இருப்பான்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்பி அங்க போனா அங்க அவங்க மாமா என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்காரனை வச்சோம் அப்படின்னா அவனுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இவன் வந்து தப்பு பண்ணிட்டு தான் ஓடி வந்திருக்கான், இவனால எப்படி அங்க போக முடியாது, குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்காக இருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரிப்பா நீங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடு மேய்க்க விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் அவருக்கு வந்து என்ன ஆகுது, அவங்க பொண்ணை பிடிக்குது. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, 2வது பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது தன்னுடைய மாமாவோட 2வது பொண்ணு. ஆனா அவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னா, சரிப்பா நான் உனக்கு பொண்ணு தரேன், ஆனா ஒரு டீல் போட்டுக்கோமா, எனக்கு கூட வந்து ஒரு 14 வருஷம் இங்க வேலை பாரு, கண்டிப்பா உனக்கு வந்து பொண்ணு தரேன் அப்படின்னு. சரி மாமா, ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2
2-3 வருஷமா வேலை பார்க்குறேன், இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறேன்ட்டு ஒரு 14 வருஷம் அவருக்கு வேலையும் பார்த்து கொடுக்குறாப்ல. ஆனா இந்த இடத்துல அவங்க அப்பா ஒரு ஏமாத்தம். இது ஏன் இந்த இடத்த சொல்றேன் அப்படின்னா, அவருடைய மூத்த பொண்ணை தான் கொடுத்துருப்பாரு. என்ன அப்பதான் அவனுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ போய் சண்டை போடுறான். அது என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலி இவன் வந்து இவங்க அண்ணனை, அதாவது கூட பிறந்த அண்ணனையே அவனுக்கு வர வேண்டிய சொத்து பத்தி எல்லாத்தையும் ஏமாத்தி புடிங்கிட்டு இவன் இங்கிட்டு வந்துட்டான். ஸோ இவனுக்கு அப்ப பின்னாடியே வந்து அவங்க மாமாவும் அதுக்கேற்ற மாதிரி ஏமாத்திடுறாரு பாத்தீங்களா. ஸோ நம்ம ஒருத்தரை ஏமாத்தினா கண்டிப்பா நம்மள ஒருத்தவங்க ஏமாத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் சொல்றது, தன் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல தன்னுடைய நண்பரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள, பழகின ஒருத்தவங்களோ இல்ல பழகாதவங்களா கூட இருக்கட்டும், அவங்கள ஏமாத்தாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தரை ஏமாத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் ஏமாத்தப்படுவீங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. விதை விதைத்தவன் விதையை அறுவடை செய்துதான் ஆகணும். நீங்க நெல்லை விதைச்சீங்கன்னா நெல்லு கிடைக்கும். ஸோ நீங்க என்ன பயிர் போடுறீங்களோ அதுதான் கிடைக்கும். அப்ப நீங்க பாவத்தை விதைக்கிறீங்க அப்படின்னா அப்ப பாவத்தை தான் அறுவடை பண்ணி ஆகணும். இப்போ நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி கெட்ட விஷயம் பண்றீங்க அப்படின்னா அந்த கெட்டது தான் உங்களுக்கு ரிப்பீட் வரும். ஸோ அதனால எது பண்றதா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகேங்க. இன்னைக்கான காணொலி முடிஞ்சது. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.